யாருங்க இந்த நேரத்துல அங்க அழுதுட்டு இருக்கிறது? இந்த நேரத்துல இங்க என்ன பண்றாங்க? யார் அது? இந்த ராத்திரி நேரத்துல அங்க உட்காந்து யார் அழுதுட்டு இருக்கிறது? யார் அது? ஆனா இங்க யாரும் இல்லையே. யார் அது அழறது? யாருன்னு போய் பார்த்துட்டே வந்துருவோம். இங்க யாருமே இல்லையே. சரி, இந்த பக்கம் போய் பார்ப்போம். யாரது? யாரது அழறது? யாருன்னு கேக்குறல்ல? அடச்சா யாரது? யாரு? அட யாருமா? அட யாரு? யாரு? யாருங்க? ஏய், யார் நீ? ஏழுரன் கேக்குறல்ல? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? ஆ? அட இந்நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் மனசு கேட்கல. வீட்டுல உன்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டேன்னு எனக்கு என்னமோ உன் நினைப்பாவே இருந்துச்சு. அதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். உன்னை பார்க்கறதுக்கு உன் பின்னாடியே வந்துட்டேன். என்ன? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டேன்ல, என்னை மன்னிச்சிடு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். யுவன், நீ என் புருஷன் தானே? சரி வா, நிறைய மீன் பிடிச்சு பஜார்ல விற்கலாம். நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நம்ம பெரிய வீடு வாங்கலாம். சரி வா போலாம், படகுக்கு போலாம். சரி சரி, வா வா போலாம். வா போலாம். சரி சரி, வா வா. போ, நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தான் புரியாம இருக்கு. ஒரு சிலர் நல்லா பேசுற, அப்புறம் மூஞ்ச காட்டுற. சரி சரி, சீக்கிரம் வா. உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே தான் இருப்பேன்னு? நான் உன்கிட்ட வரேன்னு சொல்லவே இல்லையே. எப்படி இவ்வளோ தூரம் வந்த நீ? சரி, அதெல்லாம் விடு, நீ வா. சரி, பார்த்து வா. நீ எங்கேயே உட்கார். எனக்கு மீன் கிடைச்சிருக்கு. இங்க பாரு எவ்வளவு மீன் கிடைச்சிருக்குன்னு. எவ்வளவு மீன் இருக்குன்னு பாத்தியா? நான் இன்னும் கொஞ்சம் மீனை பிடிக்கிறேன், சரியா? இன்னும் கூட கிடைக்கும் பாரு. என்ன சந்தோஷம் தானே? சரி சரி. இங்க பாரு, எல்லாத்தையும் ஜாக்கிரதையா வைக்கணும், சரியா? இங்க பாரு, இன்னும் இருக்கு.
இன்னும் நிறைய இருக்கு. பாரு, இன்னைக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. எல்லாத்தையுமே ஜாக்கிரதையா வைக்கணும், புரியுதா உனக்கு? நான் எல்லாத்தையும் பிடிச்சி கொடுக்குறேன், புரியுதா? கலை, நீ என்ன பண்ற? ஐயோ, ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம. மீனங்க, மீனங்க, நீ நீ அது அங்க அங்க அந்த அது வந்து நீ நல்லா இருக்கு. ஒரு கிராமத்து கதை ரொம்ப நல்லா இருக்கு. சரி மிஸ்டர் தயா, கண்டென்ட் ரொம்ப சின்னதாக இருக்கே. டூரேஷன் பெரிய விஷயம் இல்லை, எந்த கண்டென்ட்டை வச்சு படம் எடுக்கிறோங்கிறது தான் விஷயம். ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கதை பிடிக்கும், பார்ப்பாங்க. ஒருவேளை இந்த கதையை வச்சு அதை இவர் படமாக எடுத்தாருன்னா நல்லா போகும். தயா அண்ணன், உங்களோட அடுத்த கதை இருக்குல்ல, அந்த கதையும் கிராமத்து கதையா? கிராமத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது, பல சம்பவங்கள் இருக்கு. ஆனால் அந்த சம்பவங்கள் எதுவுமே சிட்டியோட காதுகளுக்கு வர்றதே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி கதைகளை யாரும் படம் எடுக்கிறதே இல்லை. அதே சமயத்தில் ஹாரர் ஃபிலிம் விஷயத்தில் நிறைய டேரக்டர்ஸ் என்னென்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ராகவா லாரன்ஸ், சுந்தர் சி, விட்லாச்சாரியார், இந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நிறைய படம் எடுத்திருக்காங்க, சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. தமிழில் ஒரு ஃபேமஸான டேரக்டர் இருக்கார், அவர் பேர் மிஷ்கின். டேரக்டர் மிஷ்கின் கூட ஹாரர் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்காரு, சக்ஸஸும் கொடுத்துருக்காரு. ஒரு நிமிஷம், நான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃப் ரொம்ப டென்ஷனில் இருப்பா. சரியா? ஒரே நிமிஷம்.